என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். உலக மயக்கத்தினால உலகத்தை நீங்கள் பார்த்ததுனால வசனம் வெளியே போகிறோம், அதை கவனம் செலுத்தாதீங்க. கற்று உள்ள ஒரு வசனம் எழுதிடும், வெளியே வந்துடும். உலகத்தின் காரியத்தை நீங்கள் கவனிக்கும் போது, உலகத்தின் பார்வையில் நீங்கள் உலகத்தை நீங்கள் பார்த்து அப்படின்னு சொல்லும்போது, அந்த இச்சையை உங்களுக்கு இழுக்கும் போது உங்கள் கத்துற வசனம் உள்ளே போனால் ஆட்டோமேட்டிக்காக செஞ்சிடும், வெளியே வந்துடும். அதனால வசனத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த காரியத்தை ஈடுபடாதீங்க, அப்படின்னு செய்யக்கூட காரியம் என்று சொல்கிறோம். ரெண்டாவது, உலக காரியங்கள், போராட்டங்கள், தாக்கங்கள் எதாவது நெகட்டிவ் ஈடுபட்டு வரும்போது நீங்களை கண்டு பயந்து அதுவே விசுவாசம் வைத்துறாதீங்க. கர்த்தர் வசனம் தொடர்ந்து செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. அதனால உலகத்துள்ள காரியம் தாக்கும் போது அது மேலே பயப்படாதீங்க, அது மேற்கொள்ள முடியும் பயப்படாதீங்க. கர்த்தர் கூட இருக்கிற அந்த காரியத்தை நீங்கள் நினைவு கொண்டு அந்த காரியம் உங்களுக்கு தாக்காப்படிக்கு வசம் எடுத்துக்கூடாது, பாதுகாக்க வேண்டும். இது நீங்கள் உலக காரியங்கள் கொடுத்து பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக பயப்படக்கூடாது. உலக போராட்டங்கள் கொடுத்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது.